கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் வாழும்போது, உண்மையாய் நடக்கும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, அவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான சுபாவங்களை நாம் வெறுக்க வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். பிரியமானவர்களே, நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். நாம் எப்பொழுது பொய்யான காரியங்களை வெறுக்கிறோமோ, உண்மையாய் வாழ்கிறோமோ, உண்மையாய் நடக்கிறோமோ, அப்போது கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற நாம் உண்மை உள்ளவர்களே வாழ்வோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கிறதா? குடும்பத்திலே உண்மையை பேசுகிறோமா? கணவன் மனைவிக்கிடையே உண்மை இருக்கிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை காணப்படுகிறதா? தேவன் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையாய் வாழும்போது, உண்மையாய் நடக்கும்போது நாம் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவர் பரிபூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஒருபோதும் பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசின் சுபாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் வாழும்போது பரலோக ராஜ்யத்திடம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி தேவன் நம்மை அழைப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை உண்மையாய் பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா? பொய்யான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? வேதம் சொல்கிறது, பொய் பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று. பிரியமானவர்களே, பொய்யான காரியங்களை நடப்பிக்கும் போது, பொய் பேசும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உண்மையாய் நடப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பரிபூர்ண நன்மையினால் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதித்து விருத்தியடைய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. இப்படியே சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அண்ணாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்.
இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுகளை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.